தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க முயன்று வரும் சூழலில் திடீர் முக்கிய நகர்வுகள் தமிழக அரசியல் களத்தில் நிகழ்ந்து வருகின்றன. அதன்படி பெரும்பான்மைக்கு தேவையான 11 இடங்களை பெற அழைப்பு விடுத்த கட்சிகளில் காங்கிரஸ் தற்போது தாவேகாவிற்கு ஆதரவு அளித்துள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை பெற்றுள்ளது. ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்கள் பெறுவது, விஜய் ராஜினாமா செய்ய போகும் தொகுதி, சபாநாயகர் பதவி என்பதெல்லாம் இருக்க தாவேகா 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை எனும் சூழல் உள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி பக்கமும், அதைவிட பிரதானமாக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தங்கள் பக்கம் கொண்டு வரும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்டவற்றிற்கு அழைப்பு விடுத்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம். இந்நிலையில் தற்போது விஜய் ஆட்சி அமைக்க தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கிறோம் என காங்கிரஸ் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாகவும், அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தல்கள், மக்களவை தேர்தல்களிலும் இந்த கூட்டணி தொடரும் என கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த 2016 முதல் தொடர்ந்து வந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதன் அடிப்படையில் இந்த ஆதரவு எட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆதரவுக்கு முன்னதாக எந்த மதவாத சக்திகளும் கூட்டணிக்குள் இடம்பெறக்கூடாது என்ற உத்தரவாதத்தோடுதான் ராகுல் காந்தி இந்த ஆதரவை தெரிவித்துள்ளதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், தகவல் பகுப்பாய்வு பிரிவைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் விஜயை பனையூர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து ஆதரவை தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரின் ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைத்துள்ளதை அடுத்து 113 இடங்கள் என்ற எண்ணிக்கையோடு பெரும்பான்மையை நோக்கி நகர்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இன்று மாலை ஆளுநரை சந்திக்கும் விஜய் காங்கிரசின் 5 எம்எல்ஏக்களுடன் இணைந்து சந்திக்க உள்ளார் என பனையூர் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் மீது மக்களின் அடுத்த கட்ட பார்வை திரும்பியுள்ளது.